நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான கலர்ன்றது கண்டிப்பாக இருக்கும். நமக்கு பிடிச்ச கலர் வந்து நம்முடைய பர்சனாலிட்டியை பற்றியும் நம்முடைய பிஹேவியரை பற்றியும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு கலர் சைக்காலஜிஸ்டான ஏஞ்சலா ரைட் சொல்கிறாங்க. அதனால தான் கம்பெனிஸும் பிராண்ட்ஸும் வெப்சைட்ஸாக இருந்தாலும் அப்ளிகேஷன்ஸாக இருந்தாலும் நம்முடைய பிஹேவியருக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கலரை யூஸ் பண்ணி நம்மளை சைக்காலஜிக்கலி ட்ரிக் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சேல்ஸ் ப்ரமோட் பண்றதுக்காக ரெட் கலர் யூஸ் பண்றது மூலமா சேல்ஸ் வந்து 80% அதிகரிக்குது. ஃபேஸ்புக், விண்டோஸ், ட்விட்டர், ஹெச்பி இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் அவங்க லோகோவில் ப்ளூ கலர் யூஸ் பண்றது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்காக தான். அதிகமான ஆட்களுக்கும் கலர் சைக்காலஜியை பத்தி தெரியாது. ஆனா எல்லாருமே கலர் சைக்காலஜியை பத்தி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இதுல இருந்து நமக்கு நம்முடைய பர்சனாலிட்டியை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அவருடைய ஃபேவரட் கலர் வந்து கேட்டு தெரிந்து அது மூலமா அவங்களுடைய பர்சனாலிட்டி தெரிந்து கொள்றதுக்கும் முடியும். இந்த ஒரு கலர் சைக்காலஜி உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ், பிராண்ட் பில்டிங், அதே மாதிரி அப்ளிகேஷன் இந்த மாதிரி எதுல வேணும்னாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எந்த நிறம் எப்போ யூஸ் பண்ணணும்னு எங்க அவாய்ட் பண்ணணும்னு நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய ஃபேவரட்டான கலர் என்னன்னு இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வாட் டஸ் யுவர் ஃபேவரட் கலர் சே அபவுட் யூ? நம்பர் 1 கலர் பிளாக். இந்த பிளாக்ன்றது எந்த ஒரு சிச்சுவேஷனையும் ரொம்பவும் சீரியஸா மாத்துற ஒரு கலர். சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா கருத்த நிறம் வந்து பவர், கண்ட்ரோல், அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால தான் கிராஜுவேஷன் செரிமனியில கூட பிளாக் ட்ரெஸ் வந்து வியர் பண்றோம். ஒருத்தருடைய ஃபேவரட் கலர் வந்து பிளாக்கா இருந்தா அவர் மெஜாரிட்டியும் ஒரு சீரியஸ் பர்சனா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஹைலி அம்பிஷியஸும் பர்பஸ்ஃபுல்லாவும் இருக்கலாம். அது கூடவே அவர் ஹைலி சென்சிட்டிவாகவும் எமோஷனலாகவும் இருக்கலாம். இந்த மாதிரியான ஆட்கள் வந்து ஒரு மிஸ்டீரியஸ் பர்சனாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணும். அதாவது வெளியே இருந்து பார்த்தா இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்னு சொல்லிட்டு பூராவுமே புரிஞ்சுக்க முடியாது. இவங்க எந்த விஷயத்தையும் பூராவுமே ஒருத்தர்கிட்டையும் ரிவீல் பண்ண மாட்டாங்க. இவங்க பிரைவசிக்கு தான் அதிகமான ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதனாலேயே படங்கள்லவா இருந்தாலும் ஃபிலிம்ஸ்லவா இருந்தாலும் மிஸ்டீரியஸான கேரக்டர்ஸ் வந்து பிளாக் சூட்ஸ் இல்லாட்டி பிளாக் ட்ரெஸ் வந்து வியர் பண்றதை நீங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. கோடதி முறிகளிலவா இருந்தாலும் பிளாக் வார்ட்ரோப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ரிச்சான பிஸ்னஸ் மேன்ஸ் அவங்கள ஒரு சீரியஸ் பர்சனாலிட்டியாக ரெப்ரசன்ட் பண்றதுக்கு இந்த ஒரு பிளாக் கலர்ன்றது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது கலர் ரெட். இந்த ரெட் கலர்ன்றது சைக்காலஜியில் ரொம்பவும் முக்கியமான ஒரு கலர். இந்த ரெட் கலர் ரெண்டு விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு சைடில் இந்த கலர் வந்து பேஷன், லவ், லெஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. இன்னொரு சைடில் பவர், அக்ரெஷன், ஆங்கர் இந்த மாதிரியான விஷயத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. ரெட் கலர் பிடிக்கிற பர்சன்ஸ் வந்து ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியும் ஸ்ட்ராங் எமோஷன்ஸும் உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்க அட்வென்ச்சர் பிடிக்கிறவங்களும் அதே மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எந்த விதமான பயமும் இல்லாதவங்களுமா இருக்கலாம். இந்த மாதிரியான ஆட்கள் எப்பவுமே ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய செல்ஃப் சென்டர்டு நேச்சர் வெளியே ரிவீல் பண்றதுக்கும் இவங்க தயங்க மாட்டாங்க. ரெட் கலருக்கு பிளட் வயர் இந்த மாதிரியான விஷயத்து கூடயும் கனெக்ஷன் இருக்கிறதுனால இது ஆட்களுடைய அக்ரேஷனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அதே மாதிரி ரெட் கலர் வந்து வேற எந்த ஒரு கலரை விடையும் டிஃப்ரெண்ட் ஆனதும் பிரைட் ஆனதுமான ஒரு கலர் கூட. இப்போ நீங்க ரொம்பவும் டவுனா இருக்கீங்கன்னா நீங்க ரொம்ப ரெட் கலரா இருக்கிற ஒரு விஷயத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை கூட இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி உங்களால் ஃபீல் பண்ணிக்க முடியும். மட்டும் இல்லாமல் நிறையவே பெரிய கம்பெனிஸ் வந்து ஆட்களுடைய அட்டென்ஷன் வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக இருந்தாலும் பேனர்ஸாக இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரெட் கலர் பிடிக்கிற ஆட்கள் வந்து யுனிக்காகவும் ஸ்பெஷலாக ஒரு ட்ரீட் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிற ஒரு ஆளாக நீங்கள் இருந்தால் நீங்கள் கட்டாயம் படிச்சிருக்க வேண்டிய ஒரு புக்குன்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக ஒரு புக்கை வந்து ஃபீல் பண்ணேன். அதுதான் 48 Laws of Power. நீங்கள் வந்து வலிமையாக லைஃப்பில் கெத்தான ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லி நினைக்கிற ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பீங்க. ஸோ அதனால் இந்த ஒரு புக்கு உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்சனலாக நான் வந்து உங்களால் இந்த புக்கு படிக்க முடியாட்டி ஆடியோ புக்ஸ் வந்து கேட்கலாம். இந்த புக்கோட சம்மரி வந்து குக்கு எஃப்எம்ல அவைலபிளாக இருக்குது. அதுவும் ஃபுல் புக் சம்மரி. ஏன்னா ஏன் குக்கு எஃப்எம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா இதுதான் இந்தியாவில் லீடிங் ஆடியோ புக்
பிளாட்ஃபார்ம். ஸோ குக்கு எஃப்எம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அக்ஷய் 15 இந்த ஒரு கூப்பன் கோடு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு 399 rupees worth-ஆன இதோட மெம்பர்ஷிப் வந்து வெறும் 199 ரூபாய்க்கே வந்து கிடைக்கும். இதில் 1000+ ஹவர்ஸுக்கும் மேலான ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம தமிழ் மொழியிலையும் மற்ற லாங்குவேஜஸ்லையும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கட்டாயம் டவுன்லோட் பண்ணி கேட்டு பாருங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நம்பர் 3 கலர் ப்ளூ. இந்த ஒரு ப்ளூ கலரை வந்து மென்ஸ் கலர் இன்னும் கூப்பிடுவாங்க. நம்மள நிறைய பேருக்கு இந்த ஒரு ப்ளூ கலர்ன்றது ரொம்பவும் பிடிச்ச ஒரு கலராக இருக்கும். ப்ளூ கலர் வந்து ஒரு ஷார்ட் வேவ் லெங்த், கூல் அண்ட் காமான ஒரு கலர். இது வந்து பீஸ், ட்ரஸ்ட், ரிலையபிலிட்டி இந்த மாதிரியான விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால தான் பல பெரிய பிராண்ட்ஸும் ப்ளூ கலர் யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸுக்கு நடுவில் ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த ப்ளூ கலர் நீலை நிறம் நம்முடைய ஒர்க் லைஃபுக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கார்ப்பரேட் வேர்ல்டுலேயே இந்த ஒரு ப்ளூ கலர்ன்றது அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு கலர். இந்த ஒரு கலர் ஆட்களுடைய மைண்டை வந்து ட்ரிக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதாச்சும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது நீங்கள் கிரே இல்லாட்டி பிளாக் கோட்டுக்கு உள்ளே வந்து ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டோ சம்திங் வியர் பண்ணுறதா இருந்தால் அது உங்களை வந்து ரொம்பவும் லாயலாகவும் ஒரு ட்ரஸ்ட் வர்தி பர்சனாகவும் ரெப்ரசன்ட் பண்ணும். கலர் சைக்காலஜிஸ்டான ஏஞ்சலா ரைட் சொல்கிறது, ஒரு ப்ளூ கலர் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றது மூலமா நாம ரொம்பவும் காமாவும் ரொம்பவும் ப்ரொடக்டிவாகவும் ஃபீல் பண்ணுவோம்னு. உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து ப்ளூ கலராக இருந்தால் நீங்கள் ரொம்பவும் காமான ஒரு பர்சனாலிட்டியாகவும் உங்கள் மென்டல் பீஸுக்கு நீங்கள் அதிகமான ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குற ஒரு பர்சனாலிட்டியாகவும் இருப்பீங்க. நீங்கள் ஒரு லோயல் பர்சன் ஆனதினாலேயே ஆட்கள் உங்களை ரொம்பவும் நல்லாவே ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் யாருக்கும் திண்மை வரணுன்றதெல்லாம் ஆசைப்படாமல் ஒரு சாந்தமான வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறவங்களா இருப்பீங்க. இந்த மாதிரியான பர்சனாலிட்டி சொந்தமான விஷயங்கள் மட்டும் பார்த்து வாழற ஒரு பர்சனாலிட்டியா இருக்கிறதுனாலேயே இவங்களை சுற்றி இருக்கிற நிறைய மக்கள் கூட இவங்களை விரும்புவாங்க. நம்பர் 4 கலர் கிரீன். கிரீன் வந்து ஒரு ஷார்ட் வேவ் லெங்தான கலர். கிரீன் கலர் நேச்சர், மணி, லக் இந்த மாதிரியான விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம கிரீன் ஓவரால் ஒரு பாசிட்டிவான கலர். கிரீன் கலர் ரெட்டோட ஆப்போசிட்டாவும் யூஸ் பண்ணுவாங்க. ரெட் வந்து ஸ்ட்ராங் எமோஷன்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா கிரீன் வந்து சேஃப்டி அண்ட் ஹெல்த் இந்த மாதிரியான விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணதில் கிரீன் லைட் வந்து ஒருத்த ஆட்களுடைய ரீடிங் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதாகவும் ரெட் லைட் வந்து அந்த ரீடிங் எபிலிட்டியை கம்மி பண்ணுறதாகவும் அனலைஸ் பண்ணாங்க, கன்க்ளூட் பண்ணாங்க. இதை பற்றி சொல்லும்போது நம்ம கட்டாயம் சொல்லியே ஆகணும். மார்க்கெட்டில் ஹெல்த் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிரீன் கலரில் தான் அதிகமாக ப்ரமோட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கிரீன் கலர் பிடிச்ச ஒரு பர்சனாக இருந்தால் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நல்லது மட்டுமே பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுற ஒரு பாசிட்டிவான பர்சனாக இருப்பீங்க. நம்பர் 5 கலர் எல்லோ. எல்லோ கலரை பற்றி சொல்லும்போது காலையில் சன்ரைஸ் டைமில் வர்ற அந்த ஒரு எல்லோ கலரும் அதே மாதிரி மாங்காய் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம மைண்டில் சீக்கிரமாக ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா எல்லோ கலர் ஹாப்பினஸ், சன்ஷைன், லாஃப்டர் இந்த மாதிரியான விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்களுடைய ஃபேவரட் கலர் வந்து எல்லோவாக இருந்தால் நீங்கள் ஒரு லைட் ஹர்ட்டட் பர்சனாகவும் ரொம்பவும் பாசிட்டிவான ஒரு பர்சனாகவும் இருப்பீங்க. ரெட்டை மாதிரியே எல்லோவும் ஒரு யூனிக்கான கலர். ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எல்லோ கலர் பார்க்கும்போது நம்முடைய பிரெயினில் வந்து செரோட்டோனின் ரிலீஸ் பண்ணுதாமா. நம்முடைய மெட்டாபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணி இன்டைரக்ட்லி நமக்கு வந்து ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. ஏஞ்சலா ரைட் சொல்றது எல்லோ கலர் கிரியேட்டிவிட்டியையும் மெமரியவும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவியா இருக்கும்னு. எல்லோ கலரோட பிரசன்ஸ்ல நிற்கும் போது எந்த ஒரு ஆளோடையும் கான்ஃபிடன்ஸும் செல்ஃப் எஸ்டீமும் அதிகமாகும். எல்லோ கலர் பிடிச்சவங்க ஹை செல்ஃப் எஸ்டீம் அண்ட் ஹை கான்ஃபிடன்ஸ் உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனா அதிகமான எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணும்போது அது ஆன்சைட்டி, நர்வஸ்னஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர காரணமாகும். அதனால தான் நிறைய ஆட்கள் எல்லோ கலர் ட்ரெஸ் வியர் பண்றதையே அவாய்ட் பண்றாங்க. இந்த கலர் வந்து நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல நல்லதா பவிக்கும், ஆனா சில சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். நம்பர் 6 கலர் பர்பிள். முன்னாடி காலத்திலே எல்லாம் கலர் பர்பிள் வந்து ராயல்டி அண்ட் லக்ஸரியோட ஒரு பிரதீகமாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அன்றைய காலத்தில் ரிச்சான பீப்புளுக்கு மட்டுமே பர்பிள் கலர்ல இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே அஃபோர்ட் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ பர்பிள் கலர் கிரியேட்டிவிட்டி
கிரியேட்டிவிட்டி அண்ட் ஆர்டிஸ்டிக் நேச்சர் இந்த மாதிரியான விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. பர்பிள் பிடிக்கிறவங்க எமோஷனலும் சென்சிட்டிவாகவும் இருப்பாங்க. இவங்களுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் கிரியேட்டிவிட்டியும் மற்றவங்களை விட அதிகமாக இருக்கும். இவங்க மற்றவங்களை ஹெல்ப் பண்றதுக்கு எப்பவும் தயாரா இருப்பாங்க. இவங்க லைஃப்ல ஒரு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி தேடுறவங்களாகவும் இருப்பாங்க. பர்பிள்ன்றது நிறையவே கலர் கம்பைன் பண்ணி உருவாகிற ஒரு கலர். இருந்தாலும் இது மற்ற கலர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவும் யூனிக்கான ஒரு கலரா இருக்கு. இந்த கலர் எலோன்னஸையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. நம்பர் 7 கலர் ஆரஞ்சு. நீங்க வேலைகள் எல்லாமே கிருத்தியமான சமயத்துக்கே செஞ்சு முடிக்கிறதுக்காக செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு பர்சனா இருந்தா உங்களுடைய ஃபேவரட் கலர் ஆரஞ்சா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கலர் எனர்ஜி, வார்ம்த், அதே மாதிரி எந்தூசியாசம் இந்த மாதிரியான விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. 2016 கண்டக்ட் பண்ண ஒரு ஸ்டடியோட அடிப்படையில் ஆரஞ்சு கலரோட பிரசன்ஸில் ஆட்களுடைய எனர்ஜி லெவல் அதிகமாகிற மாதிரி ரிசல்ட் கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இந்த கலர் ஆட்களுக்கு ரொம்பவும் கஷ்டமான வேலைகள் கூட சிம்பிளா பண்றதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஆரஞ்சு கலர் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ், மெடிடேஷன், அதே மாதிரி கம்பேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட கனெக்டட் ஆனது. அதனால தான் மாங்க்ஸ் அவங்களுடைய சிம்பிளிசிட்டியும் அன்மெட்டீரியலிஸ்டிக்கான லைஃபை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் வியர் பண்றாங்க. உங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஒரு ஆரஞ்சு கலரை யூஸ் பண்ணலாம். உங்களின் சுற்று வட்டாரத்தில் சில ஆரஞ்சு கலர்ஸ் ஆட் பண்றது மூலமா நீங்க ரொம்பவும் மோட்டிவேட்டடாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பீங்க. நம்பர் 8 கலர் பிங்க். இந்த ஒரு கலரோட பேர் சொல்லும் போதே உங்க மனசுல இது கேர்ள்ஸோட ஃபேவரட் கலர் இல்லையா என்ற மாதிரியான ஒரு சிந்தனை வந்திருக்கலாம். ஆனா நிறையவே மெயில்ஸ் கூட பிங்க் கலரை விரும்புறாங்க. அதனாலேயே இது ஒரு ஃபீமேல் கலரா பார்க்கறது தவறு. எந்த ஒரு ஜெண்டர்ல இருக்கிற ஒரு பர்சனா இருந்தாலும் பிங்க் கலருக்கு ஒரு பிங்க் கலர் மேல ஒரு அட்ராக்ஷன் ஏற்படலாம். அது லவ், கேர், பிளேஃபுல்னஸ் இந்த மாதிரியான விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ஒரு கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ரிலேஷன்ஷிப்புக்கு வேல்யூ கொடுக்கிற, சோஷியலி இன்டராக்ட் பண்றதுக்கு விருப்பப்படுற ஒரு பர்சனா இருப்பீங்க. நீங்க பண்ற எல்லா விஷயங்களுமே ரொம்பவும் டெடிகேட்டடா பண்ற ஒரு பர்சனா இருப்பீங்க. இந்த ஒரு கலர் காம்னஸும் அதே மாதிரி பீஸை கூட ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி பிங்க் கலர் இம்மெச்சுவராகவும் ட்ரீட் பண்றாங்க. அதனால இந்த ஒரு கலர் ப்ரொஃபஷனல் ஆனதும் அதே மாதிரி சீரியஸ் சிச்சுவேஷன்லயும் எல்லாமே அவாய்ட் பண்றது ரொம்பவும் நல்லதா இருக்கும். நம்பர் 9 ஒயிட். ஒயிட் கலர் பியூரிட்டி, இன்னசென்ஸ், ஃப்ரீடம், பீஸ் இந்த மாதிரியான விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதிகமான ஆட்களும் அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு புது விஷயம் செய்ய போகும்போது அவங்க ஒயிட் கலர் வியர் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. ஒயிட் கலர் வியர் பண்றதுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு டைம்ல பிடிச்சிருக்கும். அதே மாதிரி ஒயிட் கலர் பிடிச்சவங்க எல்லாரையும் ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கிற நல்ல ஒரு மனசோட உடமையாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி ஒயிட் கலர் பிடிச்சவங்க ரொம்பவும் ஆர்கனைஸ்டாகவும் கிளீனாகவும் இருக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய். நான் உங்கள் கேரளா தம்பி. ஸ்டே கிரவுண்டட். பாய் ஆல்.